வணக்கம். எல்லா வித்துக்களும் பயிராகுமா? எல்லா பயிர்களும் பயன் தருமா? பூமியில் உள்ள அனைத்து நீரும் சுவை தருமா? பிறக்கும் குழந்தைகள் அனைவர் புகழ் பெறுவாரோ? மிகச்சிலரே சாதனை பட்டியலில் பெயர் பதிப்பர். அவர்கள் ஒருவர் நம் தலைவர் காமராஜர். காமராஜர் 1903 ஜூலை திங்கள் 15 நாள் குமாரசாமி சிவகாமி அம்மையாரின் மகனாக பிறந்தார். பூவை பூத்திருக்கும் பூவுலகில் வாழ்ந்திருக்கும் பூவிலே சிறந்த பூ அன்பு. காமராஜர் தன் அன்னையால் அன்புடன் சீராட்டி பாராட்டி வளர்க்கப்பட்டார். சொத்து சுகம் நாடார், சொத்துக்களை நாடார், பொன்னென்றும் நாடார், பொருள் தடை நாடார். அவர் தான் ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், உயர்ந்த தலைவர், உன்னத தலைவர், கல்வி கொடை வல்ல கர்ம வீரர் காமராஜர் ஆவார். விளை பயிர் விளையிலே தேர்ந்தெடுக்கின்ற இளமையிலே நாட்டுப்பற்று, கடவுள் பக்தி, இரக்க உணர்வு போன்றவற்றில் சிறந்து விளங்கினார். ஆளின் வேர்கள் அற்றுவிட்டாலும் கிளைகளை விழுதுகள் தாங்கி நிற்பது போல இளமையிலே குடும்பம் என்ற ஆலமரத்திற்கு வீடுதானார் காமராஜர். படித்ததினால் அறி பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகள் மாறினில் உண்டு. இந்த படிக்காத மேதை தன்னுடைய உழைப்பினால் மக்கள் மீது கொண்ட அக்கறையை படிப்படியாக உயர்ந்தார். 9 ஆண்டுகளும் முதலமைச்சராக விளங்கினவர். ஆட்சி காலம் பொற்காலமாக விளங்கினார். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் வாங்கினால் ஊரை வாங்கலாம், ஊரை வாங்கினால் பெயரை வாங்கலாம் என்பதற்கேற்ப அதிக படிக்காத ஆனால் பெற்றோர் பெறோரிடம் அனுபவ அறி பெற்று உயர்ந்த படிக்காத மேதையாக விளங்கியவர் காமராஜர் ஆவார். தனக்காக வாழாது பிறருக்காக வாழ்வர் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்த எலிவலையானாலும் தனிவலை வேண்டும் அல்லவா? அந்நீரிடமிருந்து நமது நாட்டை விடுவிக்க காந்தியுடன் இணைந்து பல போராட்டங்கள் கலந்து கொண்டு சிறை சென்றார். விடுதலைக்கு பிறகு காமராஜர் பசி நோக்காது, கண் துஞ்சாது, நெய்வரு